இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் வேகமா பரவும். நம்ம மனசும் அது போல தான். மனசுல உள்ள கெட்ட எண்ணங்களை நீக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீக்கவே முடியாது. அது இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்றது தேவையில்லாத எண்ணங்கள். இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கவலையோ அல்லது மனசோர்வையோ ஏற்படுத்தும். இது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற மற்ற எல்லா சந்தோஷமும் இது கெடுத்து விடும். நமக்கு வரும் இந்த தேவையில்லாத எண்ணத்தை தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு 3 விஷயம் மூலமா சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வெல்கம் டு அவர் சேனல் 5 மினிட்ஸ் டாக் தமிழ். நான் உங்கள் அருண்குமார். நம்ம மனசை பற்றின பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம மனசு என்பது நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சியோட ஒரு தொகுப்பு தான். இது எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம தூங்குறப்பையும் சரி, வேலை செய்யறப்பையும் சரி, ஏதாவது எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த எண்ண ஓட்டங்களை நம்ம கவனித்து அதை சரி செஞ்சுட்டாலுமே போதும். 3 விஷயங்களை நாம ஆழ்ந்து கவனித்து அதை சரி செஞ்சால் போதும். இந்த தேவையில்லாத எண்ணங்களை சரி பண்ணிடலாம். 1. முதலில் உங்களுக்கு வரும் எண்ணங்களை பற்றி நோட் பண்ணுங்க. எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம ஆழ் மனசில் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இதில் நமக்கு எது தேவையானது, தேவையில்லாத எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாதது எதுன்றது தனியாக நோட் பண்ணுங்க, தேவையானது எதுன்றது நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. இந்த தேவையில்லாத எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் பார்க்குற படம், நீங்கள் கேட்குற பாட்டு, வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அல்லது சமூகத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் நம்ம பார்க்குறப்போ இல்லை அதை கேட்குறப்போ, இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி பார்க்குறப்போ இல்லை நெகட்டிவ் மக்களோட நம்ம அதிகமாக பழகிறப்போ இந்த தேவையற்ற எண்ணங்கள் நம்ம ஆழ் மனசில் அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் தாட் கொண்ட பீப்புளை நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் தான் சரி செஞ்சுக்கணும். அப்படி சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்கள் ஆழ் மனசுலேருந்து அகலும். 2. தினமும் சில நிமிடம் தனியாக இருந்து எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். நான் எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கேன். என்னை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவான மக்கள் தான் இருக்காங்க. என்னை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்குது. நான் எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்றது, இந்த பாசிட்டிவான சூழ்நிலை அமைஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் தினமும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. அப்படி சொல்லும்போது தேவையற்ற எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். 3. நல்ல எண்ணத்தை மட்டுமே யோசிங்க. நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி எண்ணங்களை மட்டுமே உள்ள செலுத்துங்க. எடுத்துக்காட்டுங்க, என்னால் முடியும், நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி, இப்படி உங்களுக்கு எந்த விளைவு வேணுமோ அதை பற்றி மட்டுமே யோசிங்க. அதை பற்றி மட்டுமே அடிக்கடி திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது கண்டிப்பாக அப்படியே தான் நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். அதனால் நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், இந்த உலகத்தில் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் வேகமாக பரவும். ஸோ நம்ம மனசு அது மாதிரி தான். இதுக்கு ஒரே ஒரு வழி, நல்ல எண்ணங்களை வளர்த்துங்க. நல்ல எண்ணங்களை பலவந்தமாக உள்ள திணிச்சுக்கிட்டே இருங்க. நேர்மறையான எண்ணங்கள் நம்ம ஆழ் மனசை திணிக்கிறப்ப தேவையற்ற எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை விட்டு வெளியே போயிடும். மனம் ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி தான். எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவுட்புட்டாக அது வெளியில் வரும். கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு எண்ணமும் கட்டுப்படுத்தக்கூடியது தான். ஒவ்வொரு செயலும் கட்டுப்படுத்தக்கூடியது தான். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறந்த வரம் சிந்திக்கும் திறன் இது நம்மக்கிட்ட இருக்குது. இதை முறையாக பயன்படுத்தி தேவையில்லாத எண்ணங்களை நம்ம தடுக்க முடியும். பாசிட்டிவான எண்ணங்களோட நம்ம பயணிக்கிறப்ப நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்மளுடைய நண்பர்களும் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. நம்மளோட சூழ்நிலையும் பாசிட்டிவாக தான் அமையும். எல்லாமே நேர்மறையாக தான் அமையும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை பற்றி அது யோசிக்க கூட மாட்டோம். நேர்மறையான எண்ணங்களோடு நெறிப்படுத்தி வாழ்க்கை ஆரம்பிங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் அமையும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.